அப்படிங்கிறோம். இந்த 8 ஸ்வரூபங்கள் என்னென்ன அப்படின்னா அது ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது மாறின்னு இருக்கு. அந்தந்த ஸ்தலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது மாறுறது. இப்ப சிதம்பரத்தை பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் கோயிலை சுத்திலும் அஷ்டசாஸ்தா இருந்து அந்த கோவிலை காவந்து பண்றா. இன்னைக்கும் சிதம்பரத்தை சுத்தி 8 சாஸ்தா கோயில் இருக்கு. சிதம்பரத்துக்கு வெளியில, சிதம்பரம்னா சிதம்பரம் கோயிலுக்குள்ளே இல்ல, அந்த கோயிலுக்கு வெளியில பக்கத்து ஊர்கள்ல அந்த சிதம்பரத்தோட எல்லையை சுத்தி 8 சாஸ்தா இருந்து சிதம்பரம் கோவிலை காவல் காக்குறாளாம். இப்ப லட்சுமி கல்பம் அப்படிங்கிற புராணத்துல என்னென்ன சாஸ்தா சொல்லியிருக்கு அப்படின்னா மகாசாஸ்தா, சத்ருசாஸ்தா, ஜவசாஸ்தா ததைவச்ச சர்வசாஸ்தாத சாஸ்தா பிரசாஸ்தா ஷட்விதா சம்ருதாக. அதாவது சாஸ்தா, மகாசாஸ்தா, ஜவசாஸ்தா, சர்வசாஸ்தா, பிரசாஸ்தா, சத்வசாஸ்தா, இப்படி 8 விதமான சாஸ்தா இருக்கிறதா லட்சுமி கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சிதம்பரம் கோயிலை சுத்தியும் 8 விதமான சாஸ்தா இருக்கு. இப்படி அஷ்டசாஸ்தா